அனைவருக்கும் வணக்கம். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டுக்கு உரிய மாதம் அப்படின்னே சொல்லலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய 2வது வெள்ளிக்கிழமையில் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எப்படி அம்மனை வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மிகவும் ஏற்ற விரத நாளாக இருக்கு. ஆடி வெள்ளியில அம்பிகைக்கு விரதமிருந்து வழிபட்டால் எப்படிப்பட்ட துன்பமும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கை. ஆடி மாத வெள்ளிக்கிழமைகளில் மாலை நேரத்தில் அம்மனர் ராஜராஜேஸ்வரியாகவும் அகிலாண்டேஸ்வரியாகவும் புவனேஸ்வரியாகவும் பல்வேறு அலங்காரங்களில் கோவில்களிலும் வீடுகளிலும் அலங்கரித்து வழிபடுவது உண்டு. ஆடி மாதத்தில் எத்தனையோ சிறப்புக்குரிய நாட்கள் வந்தாலும் ஆடி வெள்ளிக்கு மட்டுமே ஏன் இத்தனை சிறப்புகள்? இந்த விரதம் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும்? ஆடி வெள்ளி விரதத்தை எப்படி இருப்பது? ஆடி வெள்ளிக்கிழமை என்று என்ன செய்ய வேண்டும்? ஆடி வெள்ளிக்கிழமைகளை எப்படி விரதம் இருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் தீரும் அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அனைத்து நாட்களுமே மிகவும் சிறப்பான நாட்கள் என்றாலும் ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது. அதிலும் ஆடி வெள்ளி பெண்களுக்கு மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள் வரும். இந்த 5 வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பது சிறப்பானது. அப்படி விரதம் இருக்க முடியாதவர்கள் ஏதேனும் ஒரே ஒரு வெள்ளிக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பான ஒன்று. ஆடி வெள்ளிக்கிழமைக்கு மட்டுமே அப்படி என்ன சிறப்புகள் இருக்குது என்பதையும் இந்த நாட்களில் எப்படி விரதம் இருந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். பல விசேஷங்களை கொண்ட ஆடி மாதத்தில் விரதம் இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் நம்ம வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது சிவனுக்குரிய பிரதோஷ நாளிலும் இணைந்து வருவதும் இந்த போன நாட்களில் நம்ம விரதம் இருப்பதும் ரொம்பவே நல்லது. ஆடி செவ்வாய் சஷ்டி விரதம், ஆடி அமாவாசை, ஆடி பௌர்ணமி என அனைத்து நாட்களுமே ஆடி மாதத்தில் முக்கிய நாட்களாக சொல்லப்படுது. சூரிய பகவான் கடக ராசியில் பிரவேசிக்கும் மாதமே ஆடி மாதம். வெள்ளிக்கிழமை என்பது செல்வத்திற்கும் சுகபோக வாழ்க்கைக்கும் மகிழ்ச்சிக்கும் காரணமான கிரகமாக சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்த நாள். அதுவே ஆடி மாதத்தில் வரும்போது சுக்கிரனும் சந்திரனும் இணையும் நாளாக வெள்ளிக்கிழமை அமையும். அப்படி சுக்கிர சந்திர சேர்க்கை ஏற்படும் பொழுது பெண் தெய்வத்தின் சக்தி அதிகரித்து காணப்படும். இதனால தான் ஆடி வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு மிகவும் உகந்தது என சொல்லப்படுது. திருமண தடை உள்ள பெண்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் ஆடி வெள்ளியில் விரதம் இருக்கலாம். அதே போல வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கிறது, நிம்மதியே இல்லை, செல்வம் தங்கவே மாட்டுகிறது என்கின்ற தீராத கடன் பிரச்சனைகள் சிக்கி இருப்பவர்கள், கையில் பணமே தங்க மாட்டேன் என்கின்றது நீண்ட நாட்களாக நோயால் அவதிப்பட்டோர் ஆடி வெள்ளியில விரதம் இருந்து வழிபட்டால் கேட்ட வரங்களை தரக்கூடிய மகிமை மிக்கது இந்த ஆடி வெள்ளிக்கிழமை விரதம். ஆடி வெள்ளிக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் சுலபமானது. அதிகாலையில் எழுந்து நீராடி வீட்டில் விளக்கேற்றுங்கள். கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று. அது மட்டும் இல்லாமல் முடியாதவர்களுக்கு வீட்டில் உள்ள நம்ம மகாலட்சுமி படத்திற்கு முன்பு அம்பிகையின் படத்திற்கு முன்பு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடலாம். அம்பாள் படமும் எதுவும் இல்லை என்றால் திருவிளக்க அம்பிகையாக பாவித்து விளக்கேற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபடலாம். முடிந்தவர்கள் காலை மதியம் இருவேளையும் விரதம் இருக்கலாம். முடியாதவர்கள் காலை ஒரு வேளை மட்டும் சாப்பிடாமல் விரதம் இருந்து அம்பிகையை மனதார வேண்டிக் கொள்ளலாம். அன்றைய தினம் அம்பிகைக்கு உரிய லலிதா சமஸ்காரம், நாம காமாட்சி அஷ்டகம் இதுபோல் பாட செய்வது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. இப்படி ஆடி மாதத்தில் இது போல் நம்ம வீட்டில் செஞ்சு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். ஆடி மாதம் அம்மன் வழிபாட்டிற்கு உரிய மாதம் என்று பலரும் சாதாரணமாக நினைப்பதுண்டு. ஆனால் கேட்ட வரங்கள் அனைத்தும் தரும் அற்புத மாதம் என்பது பலருக்கும் தெரியாது. வீட்டிலும் வாழ்க்கையிலும் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த மாதத்தில் முடிந்த அளவு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது இன்னும் சிறப்புக்குரிய ஒன்று அப்படின்னே சொல்லப்படுது. மற்ற அனைத்து தெய்வங்களும் நாம் செல்லக்கூடிய மாதமாக சொல்லப்பட்டாலும் ஆடி மாதத்தில் அம்மனுடைய அருள் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். உலக உயிர்களை அம்மன் காப்பதாக ஐதீகம். இதனால் ஆடி மாதத்தில் நாம் சில எளிய வழிமுறைகளை பின்பற்றி விரதம் இருப்பது இன்னும் நிறைய நன்மைகளை நமக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்குது. ஆடி மாதம் மிகவும் உன்னதமான மாதம். மற்ற மாதங்களை விட ஆடி மாதத்தில் வேப்பிலை, துளசி போன்ற தெய்வீக மூலிகையில் தெய்வீக தன்மை அதிகமாக இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் ஆடி மாத வழிபாட்டில் வேப்பிலை முக்கியமான பொருளாக இருக்குது. இந்த மாதத்தில் நோய்கள் நம்முடைய வீட்டை தாக்காமல் இருப்பதற்காக வீட்டின் நிலைவாசலில் வீட்டின் பூஜை அறையில் வேப்பிலையை வைப்பது மிகவும் உன்னதமான ஒன்று. அத்தோடு சில முக்கியமான விஷயங்களையும் நம்ம வீட்டில் செய்வதன் மூலம் வீட்டில் எப்பொழுதும் சுபிட்சம் நிறைந்திருக்கும், வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் அபிஷேகங்கள் நடத்தப்படும். இப்படி நடத்தப்படும் பூஜைகளில் பக்தர்கள் தங்கள் காணிக்கைகளை ஏற்றி அவர்கள் வேண்டிய வரங்களை அளித்து அம்பாள் மகிழ்ச்சியுடன் மன நிறைவுடன் இருப்பதாக ஐதீகம். இதுவரை நீங்கள் அம்பாள் கோவிலுக்கு செல்லும் வழக்கம் இல்லாதவர்கள் இருந்தாலும் ஆடி மாதத்தில் கண்டிப்பாக அம்மன் கோவிலுக்கு சென்று நெய்விளக்கு ஏற்றி வழிபடுங்கள். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன கோரிக்கை வேண்டுதல்களை முன்வைத்தாலும் அம்பாள் அதை நிச்சயம் நிறைவேற்றுவாள் என்பது நம்பிக்கை. ஆடி மாதத்தின் முதல் நாட்களில் வீட்டில் உள்ள பெண்கள் குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி வழிபட வேண்டும். நிலைவாசலில் ஒரு சொம்பில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் மஞ்சள், குங்குமம், எலுமிச்சை, வேப்பிலை, மாவிலை ஆகியவற்றை போட்டு வையுங்கள். இந்த நீரை தினமும் காலையில் வாசல் தெளிக்கும் நீருடன் கலந்து தெளித்து விடுங்கள். இதனால் தீய சக்திகள் எதுவும் வீட்டை நெருங்காது. அத்தோடு தெய்வீகத்தன்மை வீட்டில் அதிகரிக்கும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. ஆடி மாதத்தில் முதல் நாட்களில் இருந்தே இது போல செய்து வரலாம். அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் ஒரு சிறிய கிண்ணத்தில் 1 ஸ்பூன் திரவிய பொடி, 1 ஸ்பூன் ஜவ்வாது பொடி, 1 ஸ்பூன் மஞ்சள் ஆகியவற்றை ஒன்றாக கலந்து கொள்ளுங்கள். இந்த பொடிகளை கண்டிப்பாக தண்ணீர் கலக்கக்கூடாது. அந்த பொடியை கலவை அப்படியே பூஜை அறையில் வைத்து, அது மட்டும் இல்லாமல் இது பூஜை அறையில் வைத்தவுடன் விளக்கேற்றி வழிபடுங்கள். நைவேத்தியம் ஏதாவது இருந்தால் அதையும் படைத்து நம்ம கற்பூர ஆராத்தி காட்டிய விட்டு எங்கள் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள், பீடை, தரித்திரம் ஆகியவை அனைத்தும் நீங்கி விலக ஓட வேண்டும் என்பதை மனதார வேண்டிக் கொண்டு இந்த பொடியை எடுத்து வீட்டின் முக்கிய இடங்களில் ஒரு சிட்டிகை அளவிற்கு தூவி விடுங்கள். குறிப்பாக வீட்டு நிலைவாசல், பீரோ, பணம் வைக்கும் இடம், குழந்தைகள் படிக்கும் இடம், தொழில் செய்யும் இடம் போன்ற முக்கியமான இடங்களில் தூவி விடுங்கள். திரவிய பொடி சுவாமி அபிஷேகங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்படும் அற்புதமான பொடியாக சொல்லப்படுது. ஜவ்வாது தீய சக்திகளை விரட்டும் தன்மை கொண்டது. மஞ்சள் பொடி அம்மனுக்குரிய மங்களகரமானது. இந்த 3 பொடிகளையும் சேர்த்து வீட்டில் முக்கியமான இடங்களில் தூவி வழிபடும் போது தெய்வீக அருள் நிறைந்து தீமைகள் விலகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. வீட்டில் கஷ்ட நிலைகள் படிப்படியாக மாறும். ஆடி மாதத்தில் இது போல் செய்து வந்தோம்னா கட்டாயம் நம்முடைய வீட்டில் நிச்சயம் பண கஷ்டம் இருக்காது, தீராத வறுமை தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் நம்முடைய பாவங்கள் தீர்க்க ஏகாதசியும் இணைந்து வரும். அந்த நாட்களில் நம்முடைய வீட்டில் வறுமை நிலை, பண கஷ்டம் ஆகியவற்றை போக்குவதற்குரிய நாளாக சொல்லப்படுது. மகாவிஷ்ணு யோக நித்திரை செல்லும் காலம் என்பதால் இந்த சமயத்தில் நிறைந்த மகிழ்ச்சியான மனநிலை இருப்பார் என்று சொல்லப்படுது. இதனால் இந்த சமயத்தில் வேண்டிய வரங்களை மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் அள்ளி கொடுக்கக்கூடிய சிறப்பான நாளாகவும் இந்த நாள் கருதப்படுது. இந்த புனிதமான நாட்களில் சில குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வைத்தால் நம்முடைய வீட்டில் என்றைக்கும் வறுமையே இருக்காது. குறிப்பாக இந்த ஆடி மாதத்தில் சிவப்பு நிற குங்குமம், பச்சை கற்பூரம், துளசி இலைகள் ஆகிய 4 பொருட்களும் வாங்கி வைப்பது, சிவப்பு நிற வளையல், முக்கியமாக இந்த பொருட்களை வாங்கி வைப்பது விசேஷமானது. தாலி, சரடு, அது மட்டும் இல்லாமல் மஞ்சள், வெற்றிலை பாக்கு ஆகியவற்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து வழிபட்டால் மகாலட்சுமி மனம் மகிழ்வாள். அத்தோடு அம்பிகை விரும்பி உங்களின் வீட்டிற்கு தேடி வருவாள். காலையில் இந்த பொருட்களை பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு மாலை, குங்குமம், தாலி சரடு, சிவப்பு வளையல் ஆகியவை சுமங்கலி பெண்கள் அல்லது கன்னி பெண்களுக்கு தானமாக வழங்கலாம். வயது முறிந்த சுமங்கலி பெண்களுக்கு வெற்றிலை பாக்கு, பழம் ஆகியவற்றுடன் இந்த மங்கள பொருட்களை கொடுத்து ஆசி பெறுவது குடும்பத்திற்கு மிகவும் நல்லது. இந்த பொருட்கள் மகாலட்சுமி மற்றும் பராசக்தியின் விருப்பமான பொருட்கள் என்பதால் அவர்களின் அருள் வீட்டில் நிறைந்திருக்கும். இதனால் எப்படிப்பட்ட பண கஷ்டம் வந்தாலும் தீர்ந்துவிடும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த ஆடி மாதத்தின் சிறப்புகளில் இது போல் செய்து வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.